தஞ்சை அருள்மிகு வேத விநாயகர் திருக்கோவில் திருக்குடமுழுக்கு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் செயல்படும் புரசைவாக்கம் அருள்மிகு வேத விநாயகர் திருக்கோவில் திருக்குடமுழுக்கு விழா இன்று காலை 9 மணி முதல் 10:30 மணிக்குள்ளாக வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதனையொட்டி நேற்று முன்தினம் காலை கணபதி, மகாலட்சுமி, நவகிரக ஹோமங்கள் நடைபெற்றன. தொடர்ந்து கோபூஜை, திரவியாகுதி, பூர்ணாகுதி மற்றும் தீபாராதனை, மாலை வாஸ்து சாந்தி, பிரவேச பலி, மிருத்சங்கிர கணம், அங்குரார்ப்பணம், ரக்ஷாபந்தனம், யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. பின்னர் புதிய விக்கிரகங்களுக்கு அஷ்டபந்தனம் சாற்றப்பட்டது. நேற்று காலை 2ஆம் கால யாகசாலை பூஜை, நாடி சந்தானம், ஸ்பர்சாகுதி, திரவியாகுதி, பூர்ணாகுதி, தீபாராதனை மற்றும் யாத்ராதானத்தை தொடர்ந்து கடம் புறப்பாடாகி காலை 9:40 மணிக்கு கோபுர கலசத்திற்கும் 10 மணிக்கு வேத விநாயகர், மூலவர் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு மகா கும்பாபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் மாண்புமிகு பி.கே. சேகர்பாபு அவர்களின் வழிகாட்டுதலின்படி திருக்கோவில் நிர்வாக அதிகாரி ஆட்சி சிவபிரகாசம் மற்றும் அறங்காவலர்கள் முன்னிலையில் சீரும் சிறப்புமாக நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் திருக்குடமுழுக்கு விழாவினை உபயதாரர் பாலகிருஷ்ணா செட்டியார் மற்றும் குடும்பத்தினர் முன்னின்று நடத்தினர். இந்நிகழ்வில் திருக்கோவில் மேலாளர் தனசேகர், வேம்படி விநாயகர் மேலாளர் சேகர், கணக்கர் வெற்றிவேலன், எழுத்தர் வசந்த், பிரசாந்த் மற்றும் திருக்கோவில் பணியாளர்கள், பொதுமக்கள் பலர் திரளாக கலந்து கொண்டனர்.